சென்னையிலிருந்து 300 கிலோமீட்டர் தொலைவில் புயல் மையம் கொண்டிருப்பதாக தற்போது வானிலை ஆய்வு மையம் தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. சென்னையிலிருந்து 300 கிலோமீட்டர் தொலைவில் புயல் மையம் கொண்டிருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. பெஞ்சல் புயல் நாகையிலிருந்து 260 கிலோமீட்டர் தொலைவில் மையம் கொண்டிருப்பதாக வானிலை மையம் தெரிவித்திருக்கிறது. சென்னையிலிருந்து 300 கிலோமீட்டர் தொலைவில் புயல் மையம் கொண்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் மாணிக்கம் வழங்க கேட்கலாம். மாணிக்கம், வணக்கம். இது குறித்தான விவரங்கள். பெஞ்சல் புயல் சென்னையிலிருந்து 300 கிலோமீட்டர் தொலைவில் தென்கிழக்கு திசையில வங்கக்கடல் தற்போது நிலை கொண்டிருப்பதா வானிலை ஆய்வு மையத்துடைய அறிவிப்புல சொல்லப்பட்டிருக்கு. மேலும் இதனுடைய நகர்வும் வேகத்துல தற்பொழுது வேகம் அதிகரித்திருப்பதாகவும் சொல்லப்பட்டிருக்கு. கடந்த 6 மணி நேரத்துல மணிக்கு 13 கிலோமீட்டர் வேகம் நகர்ந்திருப்பதாக வானிலை ஆய்வு மையத்துடைய அறிவிப்புல சொல்லப்பட்டிருக்கு. இன்று காலை 11 மணி நிலவரப்படி அது மணிக்கு 10 கிலோமீட்டர் வேகத்தில் நகர்ந்த சூழல்ல தற்பொழுது பிற்பகல் 2:30 மணி நிலவரப்படி மணிக்கு 13 கிலோமீட்டர் வேகத்துல நகர்ந்திருப்பதாக வானிலை ஆய்வு மையத்துடைய அறிவிப்புல சொல்லப்பட்டிருக்கு. மேலும் இதனுடைய நிலை கொண்டிருக்கக்கூடிய தொலைவு என்பது நாகப்பட்டினத்திலிருந்து 260 கிலோமீட்டர் கிழக்கு திசையில வங்கக்கடல்ல நிலை கொண்டிருக்கிறது. அதாவது நாகப்பட்டினத்துக்கு நேர் கிழக்கு திசையில வங்கக்கடல்ல 260 கிலோமீட்டர் தொலைவு நிலை கொண்டிருக்கு. அதே நேரத்துல புதுவைக்கு 270 கிலோமீட்டர் கிழக்கு தென்கிழக்கு திசையில, அதாவது புதுச்சேரியை விட சற்று குறைவான தென் திசையில தான் அதனுடைய நிலைப்பாடு தற்போது இருக்கிறது. 270 கிலோமீட்டர் என்ற தொலைவில் புதுவைக்கு அது நிலை கொண்டிருக்கிறது. சென்னைக்கு தென்கிழக்கு திசையில 300 கிலோமீட்டர் தொலைவில் இது நிலை கொண்டிருக்கிறது. தொடர்ந்து இது நகரக்கூடிய திசையானது மேற்கு வடமேற்கு திசையில தமிழ்நாட்டின் வட கடலோர மாவட்டங்களை நோக்கி இருக்கும் எனவும், மாமல்லபுரத்துக்கும் காரைக்காலுக்கும் இடையே புதுவைக்கு அருகே இது புயலாக கரையை கடக்கும் எனவும் வானிலை ஆய்வு மையத்துடைய அறிவிப்புல சொல்லப்பட்டிருக்கு. மேலும் கரையை கடக்கும் போது அதனுடைய காற்று வேகம் மணிக்கு 90 கிலோமீட்டர் வேகத்தில் இருக்கும் என்பதும் வானிலை ஆய்வு மையத்துடைய அறிவிப்புல தற்பொழுது சொல்லப்பட்டிருக்கு. தொடர்ந்து இந்த அறிவிப்பை பொறுத்தவரையிலும் நமக்கு மழைக்கான வாய்ப்புல எந்த ஒரு மாற்றமும் இல்லை. அதே போன்று கரையை கடக்கக்கூடிய இடத்துடைய மாற்றத்திலும் எந்த ஒரு மாற்றமும் இல்லை. தொடர்ந்து கண்காணிக்கப்பட்டு வருவதாகவும், அதனுடைய நகரக்கூடிய வேகம், அதனுடைய சுழற்சி பொறுத்து அதனுடைய கரையை கடக்கக்கூடிய இடத்துக்கும் மழைக்கான வாய்ப்பிலும் மாற்றங்கள் இருக்கும் என்பது வானிலை ஆய்வு மையத்துடைய அறிவிப்பாக கொடுக்கப்பட்டிருக்கிறது.